நம்மளுக்கு யாரும் தயவும் இல்லை, சோறு கொடுக்க கூட வீட்டில் ஆள் இல்லதா. நான் யாராவது வந்து காப்பி இருங்க, இந்த மாதிரி இந்துக்கள் இவன்லாம் தமிழங்க ஆபீசருங்க, அவனுக்கு தான் ஆக்கி கொண்டு வர்றானுங்க. 14 கிலோமீட்டர் வருது எனக்கு சோறு. ஏன் அவன் இவங்கெல்லாம் இந்துக்களே கழுத்துல அறுத்துருவான், வெட்டி போடுவான் ஓங்கி கோழிய, இவன்ட்டெல்லாம் கறி சாப்பிட முடியாது, காய்கறி சோறு தான். இப்படி முஸ்லீம் ஊருக்கு வந்தாலும் ஏதாவது கொடுப்பீங்க, அப்ப தின்னாதான். இப்படி அறப்பட்டு அப்படி வசதி இல்லாமலா? இந்திய முஸ்லீம்களே நான் ஒருத்தன் தான் வசதியானது. எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, நேரம் இல்லத்தா, அப்படி உழைக்கிறேன். ஆனா 24 மணி நேரமும் குடும்பத்துல இருக்கிற நீங்க வந்து என்னத்தா இப்படி இருக்கிறீங்க? போங்கத்தா. ஏதோ அல்லாவுக்கு குரல் கொடுக்குறேங்கிற ஆத்ம திருப்தி தானே தவிர எனக்கு துனியாவை பிடிக்கணுங்கிற நபசெல்லாம் கிடையாது. அதுக்கு எனக்கு வழி தெரியும். எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது பாரு. இப்போ 1 கோடி ரூபாய் ஜெயபிரதா வரி பாக்கி, இன்னைக்கு போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டான். நான் இப்படி காங்கிரஸ் காமிச்சிட்டு வரியை டிமிக்கி கொடுத்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கலாம். நோ, என்னால வீர வாழ்க்கை தான், வீர மரணம் தான் எனக்கு பிடிக்கும். வீணான வாழ்க்கையெல்லாம் நான் விபச்சாரி நான் ஒன்னா அஸ்தோபுல்லா நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ 1 மாசத்துக்கு முந்தி வந்து சொல்றாங்கிட்ட, பாவாங்க பாவாங்க 7 செப்படி நாடுதுங்கிறான். நம்ம சொல்றா தெலுங்கு நடிகை, அவ சொல்றா எனக்கு 1 கோடி ரூபாய் வரி பாக்கி, இந்தியாவிலேயே அதிக வரி பாக்கி உள்ளவள் இன்று இந்திரா காங்கிரஸில் சேர்ந்தாலாம். எப்படி? அவ்வளவுதான்.